வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போது இது என்ன குப்பை மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து அடினியம் தான். இப்போ இது வந்து ஏதோ அவங்களுக்கு பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணியிருக்கிறதுக்காக எடுத்து போட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது தெரியும். நம்ம அடிக்கடிக்கு அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் நம்ம அது எப்படின்றது நமக்கு சொல்லி காமிச்சிட்ருப்போம். ஸோ கொஞ்சம் லாஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் ஒரு அடினியம் பிளான்ட்டை வந்து கொஞ்சம் என்ன சுருங்கிடாமல் இருக்குது, டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். பார்த்தா இது இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இந்த சைடு இதுக்கு இந்த பாதியிலேருந்து இங்கே இந்த பக்கம் மட்டும் அழுகுன மாதிரி இருக்குது. கலரே சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய வாட்டி இதை நான் சொல்லியிருப்பேன். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக பாதி தான் போயிருக்குது அப்படியே. அதனால் ஃபுல்லாகவே இதை அப்படியே கட் பண்ணி விட்டோம். அப்புறம் இன்னொரு பக்கம் இதில் பாருங்கள், இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா இருக்குது, இங்கெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வர்ற இடம் பாதி போயிடுது. இதே போல் இங்கே 2 இது வந்தது. இப்போ இந்த நடுவில் வர்ற பார்ட்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த இதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஒரு பக்கம். இது ஒரு சைடு, இது ஒன்று இருந்தது தனியாக. இங்கே பாருங்கள். இப்போ இது என்னென்னா ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணுறதா போயிடுச்சு. இதெல்லாம் இப்படி வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து தன்னாலேயே இது எடுக்க போது ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இங்கே கீழே நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு மேலே தான் நம்ம அதுவே ஹீல் ஆகிடும் ஒரு சில சம்டைம்ஸ். நான் அதையும் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுபோல் தான் நினச்சி நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒன்று அப்படியே போயிருக்குது. தொட்ட உடனே எப்படி அமுத்தி நல்லா பார்த்தேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் 2வது இது வந்தது. அடுத்தது இது பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஆனால் எடுக்கும்போது கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இங்கெல்லாம் கீழே நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு சந்தேகமே தெரியல. அதனால தான். இல்லைன்னா நம்ம எடுத்த அன்னைக்கே வந்து எடுத்துருந்தோம்னா இவ்வளோ இதுக்கு நமக்கு போயிருக்காது. ஸோ இது போல் நம்மளே இவ்வளோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது போல் ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள் எல்லாம் எப்படி இது ஃபுல்லாக இது தண்ணி கொஞ்சம் இப்படி வருது, தெரியுதுங்களா அந்த தண்ணி இது. இப்போ இது எல்லாமே அப்படி கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டே வராத பாருங்கள், எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. இது அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வரும்போது இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக அடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நமக்கு நல்லா ப்யூராக ஒயிட்டாக வரணும். அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே வந்தேன். ஏன்னா அதனோட இது இருந்தாலும் உங்களுக்கு நமக்கு வந்து திரும்பவும் அதுலேருந்து இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் இந்த ரவுண்டு வட்டம். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் ரெடி இதாகிடுச்சு. அப்புறம் தான் சரி இதுலேருந்து ஒரு ஸ்டெம் பாருங்கள், இதுவும் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், சரிங்களா. இப்போ இதையும் நம்ம தூக்கி போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லும் நமக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் மீதி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ அவங்களே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இது பாருங்கள் ஃபுல்லாக கிழங்கே போயிடுச்சு. நம்ம அந்த கிராஃப்டட் பண்ண போர்ஷனுக்கு இங்கே இருக்குது. இதுக்கு மேலே வந்து இது நம்ம கிராஃப்டட் பிளான்ட். இது கீழே உள்ள காடெக்ஸில் டேப்லெட் கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே. சரி இப்போ இது போல் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இந்த ஸ்டெம் நல்லாவே இருக்குது. இங்கேயும் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன், க்ளவுடியாக இருக்குது இல்லையா. கட் பண்ணிவிட்டு சாஃப் பவுட்ரு வச்சுட்டேன். அதில் இந்த 2 பக்கம் கிளைய வந்ததில் தான் ஒரு கிளை வந்து இது, சரிங்களா. அப்போ இன்னொரு கிளை இப்போ பாருங்கள் இதுலேயும் வந்து நான் சாஃப் பவுட்ரு வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்குது. ஏன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல பிளான்ட்டும் பெரிய பிளான்ட் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படி இருந்தது, இந்த இது இப்படி இருக்குது, சரிங்களா. இது பாருங்கள் இப்போ இப்படி வச்சாவே எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ தூரம் நான் தள்ளி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது 2 வந்து இது கொஞ்சம் சாஃப் பவுடர் தடவி உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது காயட்டும், அந்த சுருங்கி கொஞ்சம் இதாக வரும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட் பண்ணி நம்ம கொஞ்சம் இதை கேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க சில பிளான்ஸ் நம்ம திருப்பி சேலில் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாமுங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறது வந்து அரபிக்கம்ங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீக்லலாம் நம்ம இதை வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த பிளான்ட்டு அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாங்கிட்டீங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் பிளான்ட்ஸ் தான். அதாவது இப்போ இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 இயர்ஸ் பிளான்ட்டுங்க. இதனுடைய ரிங் பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது.
சரிங்களா. இது வந்து 3 இயர்ஸ் பிளான்ட்டு. இது வந்து நான் திருப்பி பாட் வந்து மாற்றி எடுத்து திருப்பி இந்த பெரிய டப்பில் நான் வச்சுட்டேன். இது ஒரே இதாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன். இப்போ இதையும் வந்து நான் பாட் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே தெரியும் பாருங்கள். இப்போது நம்ம இது வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு வரும்போது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக அகலமாக வந்தோடனே இதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், போன்சாய் டைப்பில் நம்ம பாட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரவுண்டை வந்து ரிங் வந்து நமக்கு அகலமாக வர்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது போல் நம்ம பாட் மாற்றி எடுத்து வைக்கிறது. இந்த பிளான்ட்டு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பிளான்ட்டு. இப்போ உங்களுக்கு இது போல் தான் உங்களுக்கு இந்த வரும். இது வந்து சைஸ் வந்து ஒரு அளவு ஹைட்டுக்கு லிமிட்டாக தான் உங்களுக்கு வருங்க. இதனுடைய இடம் விற்றுருக்கு பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து அகலமாகிட்டே வரும். இங்கே பாருங்கள். இப்போ இதில் தான் நமக்கு வந்து சீட் போட்டு நம்ம கொடுத்ததில் 2 இயர்ஸ்க்கு இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருந்தேன். இதே போல் நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து சீட் போட்டு நம்ம வரும்போது 2 or 3 இயர்ஸ் ஆகும். நம்ம வந்து நான் ரெகுலராக நான் வந்து இதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிகிட்ருப்பேன் எல்லா பிளான்ஸுமே. இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி இதை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ இது சீட் போட்டு நம்ம வர்றது நம்ம எத்தனை பிளான்ஸ் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ என்னோடய கலெக்ஷனுக்காக சிலது வச்சுருப்பேன், மீதியை வந்து அதனால தான் நான் ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு நான் கொடுத்துட்றது. இப்போ கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஒரு 6-7 பிளான்ஸ் தான் இருக்கும். இப்போ அதையும் வந்து நான் கொடுத்துர்லான்ட்டு இருக்கேங்க. இப்போது அதனுடைய அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த 4 பிளான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் பக்கத்தில் சேஃப் போட்டு தடவும் போது பாருங்கள் இதில் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது சேஃப் தடவை தான் கொடுப்போம். இது தனியாக எடுத்து வச்சுருந்தது. பாருங்கள், பிளான்ஸு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்த உடனே நீங்கள் பாட் பண்ணிடலாம். நல்ல மெச்சூர்டான பிளானு, 2.5 இயர்ஸ் பிளான்ட் இதெல்லாம். சரிங்களா. இது பாருங்கள் எத்தனை இது விட்டுருக்குது பாருங்கள். இதில் இதனுடைய ரிங்கு இதுதாங்க. இந்த சொல்லணும் பார்த்தீங்களா, இதனுடைய ரிங்கு கிட்ட காமிச்சா நல்லா பெருசாக இருக்கும். நான் தள்ளி வச்சு தான் காமிக்கிறேன், என்ன ஃபுல்லாக இது காட்டணுன்றதுக்காக. இது வந்து ஹைட் வந்து இவ்வளோ தான், சைஸ் இப்படி தான் வருங்க. அப்புறம் வளரும்போது பெரிய பிளான்ட்டே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் வராது, திட்டமாக தான் இருக்கும். இதனுடைய இதை பாருங்கள் எப்படி இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே பாட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்த உடனே நீங்கள் பாட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஏன் ரீசன் ரொம்ப இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரைஸை விட இந்த வாட்டி இது ரொம்பவே, ஏன்னா May 1க்காக நான் வந்து இது ஆஃபரில் இதை கொடுத்துட்றேங்க. சரிங்களா. இந்த 4 பிளான்ஸு இப்போ அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் வரீங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா. இது வந்து 390 இன்க்ளூடிங் ஷிப்பிங். இப்போ அதில் 4 பிளான்ஸ் இருக்குது. அதே போல் இந்த ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ரிங் இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இயர் எல்லாமே ஒரே இயர் தான். இது போல் இப்போ நம்ம பெரிய பாட் இருக்குது இல்லையா, அந்த பெரிய பாட்டில் சீட் நான் போட்டிருக்கிறதே காமிச்சிருப்பேன். இது போல் போடும்போது அது முளைச்சி வர தன்மை இருக்குது பாருங்கள். ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி வளரும்போது அதனுடைய இடம் வந்து பக்கமாக வரும் இல்லைங்களா. இடம் இல்லாதப்போ என்ன ஆகும், அந்த ரிங் வந்து கொஞ்சம் சின்னது, ஒன்று ஸ்பேஸ் பக்கத்தில் நிறைய இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லாவே மெச்சூர்ட் ஆகிட்டு நல்லா அகலமாக வளர்ந்துருக்கும். அப்போ வந்து பெரிய பிளான்ட்டாக நமக்கு தெரியும். ஆனால் இயர் என்னமோ ஒரே சேம் இயர் தாங்க. ஸோ அதனால் சின்ன பிளான்ட்டுன்னு சொல்லிது வேணால், அதனுடைய வித்து இருக்குது பாருங்கள், அந்த அகலம் இப்போ இப்படி பிடிக்கிறோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. அதனால தான் நான் என்ன பண்ணினேன், செட் ஆஃப் 2 பிளான்ஸுன்ட்டு நான் கொடுத்துருக்கேங்க. இப்போ அதனுடைய இதை பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் இது வந்து செட் ஆஃப் 2 பிளான்ஸ். ஏன்னா தரையில் வைக்கும்போது ஹீட்டாக இருக்குமில்ல, அதனால இந்த மாதிரி அட்டையில் வச்சுருக்கேன். அப்படி பார்க்க போனால் 3 செட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா. நான் வந்து இதுக்கு தான் இதுதான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சு சேல் பண்ணுறனால நம்ம வீட்டுக்கு அது சீடு வரும் பார்த்தீங்களா. ஏன்னா நான் லேர்னிங்கில் தான் நானும் இருக்கேன்னு சொல்லி நான் கலெக்ஷன்ஸு நிறைய எல்லாத்துலேயும் வேணும்ன்ட்டு வாங்கி நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபேஷனாக நம்ம ஒரு இது எடுக்கணும்னா அதில் நிறைய இருக்கணும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். ஒரு டேபிள் ரோஸ் ஆட்டும் சரிங்க, ஒரு 5 மணி பூ கூட பாருங்களேன், அதே மாதிரி பால்சம் அப்படி கூட நான் நிறைய வச்சுருந்தேன். ஒரு கலர் எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன கலர் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு நான் கேதர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 5 மணி பூவில் கூட பாருங்கள், எல்லோ கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர், ரெட்டு, ஒயிட்டு, அப்புறம் வந்து ராணி பிங்க்கில் கூட இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் அதுபோல் ஒரு இதை நான் கேதர் பண்ணுற மாதிரி ஒரு ஆள்.
அதுமாதிரி சம்பைங்க கூட அது மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் வர்ற மாதிரி நான் எடுத்து வச்சுக்குவேனுங்க. ஒரு பிளான்ட்டை கூட வாங்கி வச்சுக்குவேன் நான். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது தான் நமக்கு இது போல் கிடைச்சது பாருங்கள். இப்போ சீடு போட்டு வளர்ந்ததில்ல நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லையா, அது வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 100 விதைச்சி வந்துடும். அதை கரெக்டாக செய்வாங்க. நம்ம வந்து ஒரு கார்டனாக பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் சிலது முளைச்சி வரும், சிலது வராது. ஸோ அந்த அதே சமயம் நான் வேலைக்கும் போயிட்டுருக்கிறதுனால முழுக்க நம்ம அதுலேயே இறங்கி பண்ண முடியாது இல்லையா, கேர் பார்க்க முடியாது. ஸோ இது போல் வர்றதை நான் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா ரெகுலர் சேலும் நம்ம பண்ண முடியாது இல்லையா, அது போல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் சீடு அதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வேறு வேலையில் நம்ம இருக்கிறோம், அது டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த மாதிரி எனக்கு போட்டு வளர்த்தி வர செடி எக்ஸஸாக வர்றதெல்லாம் நான் வந்து ஒரு ப்ரைஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து செட் ஆஃப் 2 பிளான்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட 680. இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 680. பாருங்கள், இந்த ரிங்குக்கு இதனுடைய ரிங்கு பாருங்கள், பெரிய வித்தியாசமே இல்லை. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், சரிங்களா, பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ரெண்டு சுற்று அப்படி தான், கொஞ்சம் அதை விட இது சின்னதாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியில் தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்குது. 680 சரிங்களா, 3 செட்டு இருக்குது. இப்போ இதை வீடியோ பண்ணி போடும்போது இப்போ இது வந்து 3 பேர் ப்ளஸ் ஒரு 4 பேர், நமக்கு 4 3 7 பேர் இதை வந்து வாங்க முடியும். சரிங்களா, இது நீங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட இது 2 செட்டு வாங்கிட்டு கூட ஆளுக்கு ஒன்று கூட எடுத்துக்கலாம். அது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கூட இந்த பிளான்ட் இருக்குது இல்லையா, இது பாருங்கள், இதுவே ரிங்கு போல் அது ஒரு அச்சு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை கூட நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நிறைய பேர் அந்த ரூட் ட்ரைன் பண்ணுவாங்க இல்லையா, அது போல் கூட செய்யலாம். எனக்கு அது செய்ய கூட டைம் இல்லை. பாருங்கள், இது போலையும் பண்ணி பார்த்துட்டு நம்ம வைக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம அது மாதிரி ஒன்று பண்ணுவோம். சரிங்களா, இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டெப்பாக கோபுரம் மாதிரி நல்லாவே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பிளான்ட்ஸ்லேயும் பாருங்கள், லீஃப் நல்லாவே தளைஞ்சு வந்திருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் காடெக்ஸில் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் நம்ம ஏன்னா 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சுலே எடுத்துட்டது, அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அதாவது சொன்னேன், வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், பாட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லாவே மெச்சூர்ட் ஆனது தான். ஏன்னா இந்த ரிங்கு சுற்ற அளவுக்கு மட்டும்தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி நல்லா அதை நீங்கள் கலெக்ஷனில் சேர்க்குறவங்க நிறைய பிளான்ஸ் அதான் நீங்கள் அடினியம் பற்றி தெரியும் வாங்கியிருக்கீங்கன்னா, இப்போ இந்த ரூட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஃபங்கிசைட் சாஃப் பவுட்ரு வச்சு நீங்கள் இது பாருங்கள், இதெல்லாம் கூட சுருங்கி காஞ்சி வச்சு சின்ன இது வேறு தான், இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா முழுன்னு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று உராசிட்டு வச்சுருக்குறோமில்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே காமிச்சிடுறேன். இது பாருங்கள், இது பெருசாகவே வந்து இந்த பக்கம் ஒரு இது வந்திருக்கு பிரான்ச்சு. இது வந்து மே 1க்காக அது ஆஃபரில் கொடுக்குறேங்க. இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.